Good morning. Today let us discuss about the components of balance of payment. Okay, we want to discuss about balance of payment. Okay, after என்ன சொல்லுங்க balance of payment. அப்படினா இந்த word என்னன்னா that is balance of trade, balance of payment. So the amount is coming inside our country, the amount which is going outside the country. Okay, வெளிநாட்டுல வரக்கூடிய பணமோ நம்ம நாட்டுல வெளிய போற பணமோ லாரி பண்ணி வாங்குவாங்க. அது பேலன்ஸ் ஆஃப் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். சோ இது ஏன் இப்ப சொல்றோம் அப்படினா ஓகே சோ இதுல ஒரு மேஜர் திங் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். The second thing is that tourism. Okay, so now people thinking that tourism business is going to come in. So every day from other country around one till I don't exact figure about it, but in lakhs we are getting funds from tourism. Tourism மட்டும் வந்து வெளிநாட்டுல இருந்து ஏகப்பட்ட பேர் நம்ம நாட்டுக்கு வராங்க. நம்ம நாடு நாட் only தமிழ்நாடு, throughout இந்தியாவுக்கு நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் எதுக்காக வராங்கன்னா சில பேர் வந்து அவங்க சயின்டிஸ்டா வராங்க. ஓகே, சில பேர் எதுக்கு வராங்க, நம்ம ஊர் சுத்தி போக வராங்க. சில பேர் ரிசர்ச் பண்ண வராங்க. ஓகே, நிறைய ஏரியால வராங்க. அது வரவங்க விசாவே என்ன வாங்குறாங்க, 3 மாசம் விசா வாங்கிட்டு வராங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா 3 மாசம் ஸ்டே பண்றாங்க, சாப்பிடணும், எல்லாமே இந்தியால வரப்போகுது. அவரோட காசு எல்லாம் அந்த அமௌண்ட் எல்லாமே நமக்கு இந்தியால வருது. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா கம்பேர் பண்ணும்போது ஒரு நாளைக்கு வந்து 15 lakhs அந்த லெவலுக்கு உள்ள வராங்க. சைமல்டேனியஸ் வைஸ்லெஸ்ஸா இங்க இருந்து போறாங்க. புரியுதா? சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா it is the one thing is there, the government is giving much importance to tourism. For example, if you take Malaysia எடுத்தீங்கன்னா அவங்க வரக்கூடிய ரெவென்யூவே டூரிசம் தான். டூரிசம் தான் மட்டும் நம்ம ரெவென்யூ இருக்கு. ஓகே, பட் நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்து எல்லா ஸ்டேட்லயும் டூரிசம் போறாங்க. பட் இது தமிழ்நாடு டெம்பிள்ஸ் ஏகப்பட்ட டெம்பிள்ஸ் வந்து டூரிசம் போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரத்துக்கு போகணும். ஸோ எவ்ரி டே யூ கேன் சி ஒன் ஆங்கிள் இந்தியன் பீப்புள் இன் ஊட்டி. ஒரு வெள்ளக்கார பையன் பையனோ பொண்ணோ ஒவ்வொரு டே எவ்ரி டே வி கேன் see person there. It is what regularly in history that place. So அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். பட் அந்த ஹிஸ்டரி எல்லாம் அவங்க நல்லா லேர்ன் பண்றாங்க. ரைட் ஃப்ரம் பிரிட்டிஷ் என்ன நடந்தது எல்லாமே லேர்ன் பண்றாங்க. they are doing that. பட் நம்ம அங்கேயே இருக்கிறோம், நமக்கு தெரியாது. புரியுதா? இது ஒன்னாவது டைம் மெயின்டைன் பே பண்ணுறது. அது தேர்ட் இஸ் தட் ஹாஸ்பிட்டல். ஓ கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவரோட மைனர் இன்ஜுரி ஆனதுக்கு மெயின்டைன் பண்ணுது. எங்க போய் ஆபரேஷன் பண்ண போறாங்க? ஆஸ்திரேலியா அமெரிக்கா இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இங்க வந்து இந்தியா அமௌண்ட் எல்லாம் அங்க நாட்டுக்கு போகுது. ஓகே, அந்த சர்வீஸ்க்கு காசு அங்கே போகுது. ஸோ இது ஒரு ரீசன், ஒரு ஃபண்ட் அதனால வருது. அதே மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் சில நல்லா இருக்கு. ஆயுர்வேதா வந்து இந்தியா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட். அப்படி ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்காகவே பல நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வராங்க. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டிஸ்கஸ் வித் கேரளா பீப்புள். ஒரு கூகுள் பண்ணி பாருங்க. கேரளால வந்து ஒரு நாளைக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் மட்டும் வெளிநாட்டுல இருந்து வராங்க. கூகுள் பண்ணி பாருங்க. மெஜாரிட்டி பீப்புள் ஆர் கமிங். ஓகே, ஸோ அது மூலமா நமக்கு ரெவென்யூ நமக்கு. அப்போ ஹாஸ்பிட்டல் புரியுதா? அது தேர்ட் இஸ் எஜுகேஷன். நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க போறேன், எல்லாம் வேற யூஸ் பண்ண சொல்றாங்க. இது ஒன்னாவது ரெவென்யூ கிடைக்குது. ஓகே, அது இல்லாம என்ன கோவில் பிரச்சனை வேற ஃபாதர் சத்தா. ஸோ கட்டாத சம்பாதிக்கிற காசு எங்க வருது? வீட்டுக்கு வருது. ஃபைன், அது கூட எங்க வருது? நம்ம நாட்டுக்கு வருது. ஓகே, ஸோ அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கட்டார்ல இருந்து நம்ம பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப என்னன்னா அந்த கரன்சி நமக்குள்ள வருது. இப்போ அந்த மாதிரி எத்தனை பேர் வெளிநாட்டு வேலை செய்யறாங்க? இது ஒன்னாவது ரெவென்யூ வருது. அதே மாதிரி வெளிநாட்டு மக்களுமே என்னன்னா நான் சொல்றோம், அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வைசர்ஸ்னா சேம் ரைட். ஓகே, இது நடக்கும்போது என்ன ஆகும்னா மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் உள்ள வருது, எவ்வளவு வெளியே போகுது பார்த்தா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கு. ஓகே, அண்ட் ட்ராபேக் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்தியா இஸ் லேக்கிங். நம்ம இன்னும் பேலன்ஸ் ஆகுது. வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு உள்ள வரவங்க நம்ம லேக்கிங்ல இருக்கிறோம், கம்மியா தான் இருக்கிறோம். ஸோ தமிழர்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஃபியூ வேஸ் ஆர் தேர். மெயின் திங் இஸ் தட் ட்ரேட் ஜாஸ்தி பண்ணுங்க, ட்ரேட் வந்து எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி பண்ணுங்க, டூரிசம் இன்னும் டெவலப் பண்ணுங்க, சின்ன சின்ன டூரிசம் இன்னும் பெரிய டெவலப் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நான் சொன்ன அத்தனை ரெவென்யூ நமக்கு தான் வருது. அப்போ கொஞ்சம் ஒரு பாயிண்ட் என்ன ஆகும்னா கொஞ்சம் மேலே வர ஆரம்பிக்கும். 2024 2025 ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இது வந்து
whereas 26 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா டெஃபினெட்லி நம்ம இன்னும் முன்னேற போறோம், ஆனா பட் டெபிசிட்ல இருக்க போறோம், கம்மியில இருக்க போறோம், கம்மி கொஞ்சம் ஓரளவு மேல வர போறது சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா மேஜரா எஃபிஐ நீங்க வெரிஃபிகேஷன்